I'm here in Pulyanthop, and right behind me you can see there the SDRF people rescuing a patient in a boat. In fact, this was a pregnant woman who was in dire need of medical assistance, but she could not get any kind of assistance since yesterday, and she was admitted to a local hospital. But now she is being moved for further treatment to another government facility. So the SDRF was alerted about this particular requirement, and they had reached here with a boat, and now they are taking this patient to a government hospital. Joining me are the locals here. அண்ணா இந்த பேஷண்ட்க்கு என்னாச்சு? எப்பத்துல இருந்து அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க உதவிக்கு, மருத்துவ உதவிக்கு? அவங்க வந்து ஒரு 11 ஓ கிளாக் வந்து ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணாங்க. ஆம்புலன்ஸ் லைன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆம்புலன்ஸ் லைன் கொடுத்தாங்க. பட் நாங்கள் ஒரு 15-20 மினிட்ஸாக நாங்கள் வெயிட் பண்ணோம். அவங்களுக்கு லைனும் போகல. அதுக்கப்புறம் நான் சரி தேவையில்லை, எதுக்கு ஆம்புலன்ஸ்க்கோசம் வெயிட் பண்ணி ப்ரோஜனன்ட்டு ஒரு பெட்ஷீட்டு ஒரு ப்ளைவுட் மாரி எடுத்து நாங்களும் தோல் மேலே தூக்கிட்டு ஓரளவுக்கு தூக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மீன் பாட்டில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து முதலுதவி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்தால் ஒரு டாக்டர்ஸ் யாருமே இல்லை, எல்லாம் மூடிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இது எந்த ஏரியால இருந்து இவங்க வந்தாங்க? இவங்க பேஷண்ட் பேர் என்ன? கரெக்டா வந்து இவங்க வந்து ஜீவா ஸ்டேஷன் கன்னிகாபுரம் சார். இது கன்னிகாபுரத்துல இருந்து வரும். இவங்க பேர் வந்து சோஃபியாவா பேர் என்ன? சோமியா. சோமியா. அவங்க பேஷண்டோட பேர் வந்து சோமியா. வீட்லயே இந்த ஆம்புலன்ஸ் வராதனால, எந்த ஸ்பெஷல் இதா இல்லாதனால ஆம்புலன்ஸ் இதெல்லாம் வர வீட்லயே டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து இங்கே முதல் உதவிக்கோசரம் நாங்கள் இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். பட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர்ஸ் கூட கிடையாது. எல்லாம் நேற்றே மூடிட்டு எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் இங்கே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் முத்து ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே வந்து நாங்கள் அவங்ககிட்ட கேட்டு நாங்கள் பண்ணோம். அவங்க பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் லேடி வந்தாங்க. அவங்க தான் எங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தான் நீங்கள் இருங்க வெயிட் பண்ணுங்கள், நான் ட்ரீட்மெண்ட் இது வரைக்கும் அவங்க தான் எங்களுக்கு எல்லாமே ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. யாரும் எந்த இதுவும் வரல. அந்த லேடி கான்ஸ்டபிள் தான், அவங்க நேம் தான் கேட்கல. நாங்கள் சார் இன்னொருத்தர் எஸ்ஐ சார் அவரே மீன்பாடி ஓட்டிக்கிட்டு போனார். அவரு ஓட்டிட்டு மீன்பாடி ஓட்டிட்டு அவரே தள்ளிட்டு வந்து அவரே ஹெல்ப் பண்ணார் சார். நிறைய ஆம்புலன்ஸ்லாம் வர முடியல சார். அந்த அளவுக்கு தண்ணியா இருக்கு. யாருமே எந்த இதுவும் இல்லை. 3 நாளா இந்த தண்ணி அப்படியே தான் சார் இருக்குது. 3 நாளா எங்களுக்கெல்லாம் எத்தனை கிட்டத்தட்ட எங்களுக்கு பசங்கள்லாம் நாங்கள் மேரேஜ் பண்ணி வந்து ஒரு 25 இயர்ஸ் ஆயிடுச்சு. இது வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் டைம் தண்ணி சுத்தமாக போகாதுக்குது. ரொம்ப மோசமா இருக்கு சார். குழந்தை என்னாச்சு? இறந்து போச்சு சார். குழந்தை இறந்து போச்சு. இப்போ பெரிய அந்த அவங்க அம்மாவை தான் இப்போ முதல் ட்ரீட்மெண்ட் இங்கே முத்து ஹாஸ்பிட்டலில் பண்ணியிருக்காங்க. அவங்க கொஞ்சம் உதவி பண்ணாங்க. அதனால இங்கேருந்து இப்போ பெரிய ஹாஸ்பிட்டல். So their heart-wrenching story of a pregnant mother. The baby died is what the locals are telling us, and now the mother has been shifted to another hospital for further treatment. In fact, they have been waiting for some sort of medical assistance, but they couldn't get anything on time. But it was the inspector and a sub-inspector, the local cops, who literally helped that woman to reach a particular hospital. In fact, they first took the mother to a government facility where there were no doctors available, and there was no assistance that was provided to them over there. So clearly, this incident has been reported in Pulyanthop, and now we will have to wait and see whether the government gives some sort of explanation what exactly happened and why this patient could not get medical treatment on time. In Pulyanthop, Shabir Ahmed for the News Minute.